அலங்காநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் 450 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாசிங்காபுரம் பகுதியில் உள்ள மீனாட்சி நகரில் வசித்து வரும் ஷர்மிளா திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு தந்தை வீட்டுக்கு சென்ற ஷர்மிளா வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பதற்றத்துடன் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 450 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது தெரிய வந்தது. விடியா ஆட்சியில் காவல் ஆய்வாளர் வீட்டிலேயே கை வைக்கும் அளவுக்கு கொள்ளையர்கள் அச்சமின்றி உலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே காலையில் 250 சவரன் நகை கொள்ளை என கூறிய நிலையில் மாலையில் 450 சவரனாக அதிகரித்தது எப்படி என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நுகர்பொருள் வாணிபக் கழக செயல்முறை கிடங்கில் பாமாயில் இருப்பில்லாமல் உள்ளதால் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு பாமாயில் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. சிலாவட்டத்தில் உள்ள TNCSC கிடங்கில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு பாமாயில் வழங்காததால் கடை விற்பனையாளர்கள் பாமாயில் இல்லை என கைவிரிக்கின்றனர். இதனால் பாமாயில் இல்லாமல் பொதுமக்கள் திரும்பிச் செல்கின்றனர். அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வாங்கிச் செல்லும் நிலையில் பாமாயில் இல்லாததால் மீண்டும் ரேஷன் கடைக்கு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட 3ஆம் பூர்வீக பாசன தேவைக்காக வரும் 14ஆம் தேதி வரை மொத்தம் 915 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை பெய்து வருவதால் நீரின் வேகம் அதிகரித்துள்ளது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஓடத் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் துணி துவைக்க கூடாது எனவும் கால்நடைகளை ஆற்றிற்குள் இறங்க அனுமதிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் யானைக்கல் தரைப்பாலம் மூழ்கும் நிலையில் உள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் மின்வாரிய உதவி செயல் பொறியாளர் அலுவலகத்தில் 11 மணிக்கே உணவு இடைவேளை என போர்டு வைக்கும் அதிகாரிகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மின் கட்டணம் கட்ட மின்சார வாரிய அலுவலகத்துக்கு வந்த மக்கள் மின்வாரிய ஊழியர்களின் இதுபோன்ற செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மக்களை வஞ்சிக்கும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. போயிடறாங்க, வந்தாங்கன்னா உங்கள் நம்பரை எழுதி வச்சுப்போ உடனே உனக்கு கான்டெக்ட் பண்ண சொல்லுங்க, போதுமா? சரிண்ணா. அதான் அவங்க சொல்லுவாங்க, அவர் வரவங்க நம்பரை எழுதி வச்சு அனுப்புங்க, நான் வந்தால் போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே காலியாக கிடக்குதுண்ணா, மணி லஞ்ச் டைமுக்குள்ளே ஒத்த கூட இல்லைண்ணா கரண்ட் பில் கட்டுற இடத்துல. அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்க, திங்கக்கிழமை வருவாங்க பாரு. ஏன் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி எதுவும் கிடையாதா? அங்கே ஆள் உக்காந்துக்கிறாங்க பேஸில், இது கூட ஒருத்தருக்கு இல்லையா, பில்லு கட்டுறதோட ஆள் இல்லையா, அதுவும் முடி வச்சுக்கிறாங்களே. வறண்டு போன நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு நிதி இல்லை என்று கூறி குடிமராமத்து செய்யாமல் விடியா மாடல் அரசு நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 5000க்கும் மேற்பட்ட ஏரிகள் குடிமராமத்து திட்டம் மற்றும் மத்திய அரசின் ஏரிகள் புனரமைப்பு திட்டம் வாயிலாக புனரமைக்கப்பட்டன. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதும் குடிமராமத்து திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியதோடு அந்த திட்டமும் கைவிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே அரசு தூர்வாரும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.